தொழுந்தாயிலே அல்லாஹ்வோட பொறுப்புக்கு வாரே. தொலாட்டி அல்லாஹ்வோட பொறுப்பு அவருக்கு இல்ல. அல்லாஹ்வோட பொறுப்பு இல்லாட்டி அவர் எப்படி போனாலும் அல்லாஹ் அவரை கணக்கே எடுக்க மாட்டான். எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல அவன் ஒரு முஸ்லிம் தான், ஆனா அநியாயக்கார அரசனா இருந்தான். சாலிம் பின் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹஜ்ரத் இப்னு உமருடைய மகன் சாலிம் அவனோட உட்கார்ந்துகிட்டு இருந்தார். இப்போ ஒருத்தரை கொண்டு வரப்பட்டுச்சு. ஏதோ ஒரு பிரச்சனையோட மாட்டிப்பட்டு வந்திருக்கிறார். ஹஜ்ஜாஜ் சாலிமை பார்த்து சொன்னார், சாலிம் இவரை கொண்டு போய்த்து இவரோட கழுத்தை வெட்டி விடுங்க. இவரும் வாளை எடுத்தார், அவரை கூட்டிகிட்டு போனார். கோட்டையை தாண்டி வெளியே வந்து அறுக்கிறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டார், நீ இன்னைக்கு சுபோ தொழுந்தியா? அவர் சொன்னார், ஓ இன்னைக்கு சுபோ தொழுந்தேன். வாளை தூக்கி வீசி போட்டு சொன்னார், உனக்கு எங்கால தப்பி ஓடியலுமோ அங்கால ஓடி போய்த்து. பிறகு வாள் இல்லாம சும்மா அரண்மனைக்குள்ளால வந்தார். ஹஜ்ஜாஜ் கேட்டான், தலையை